தான் கோத்திரத்திலிருந்து 3 பாடங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு கூட தேவ வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தான் கோத்திரத்திலிருந்து கற்றுக்கொள்கின்ற 3 பாடங்கள். வேதாகமத்திலே மிக ஒரு சோகமான ஒரு புஸ்தகம் இருக்கும் என்றால் அது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா நியாயாதிபதியின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு விலகி நடக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல பாடுகளை நாம் அந்த புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம். அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் பிரபலமாக மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்ற ஒரு வசனம் இருக்கும் என்றால் தேவ வார்த்தை சொல்லுகின்றது, தன் ஆட்கள் அவர்களுடைய சொந்த பார்வைக்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் நடந்தார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. அவன் தன் சொந்த பார்வைக்கு ஏற்ற விதத்தில் அவன் நடந்து கொண்டான் என்று தேவ வார்த்தையில் அந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் பல இடங்கள் நாம் வாசிக்கின்றோம். மோசேவின் மகிமையின் காலத்திலிருந்து யோசுவாவின் மகத்துவமான தலைமைத்துவம் தலைமுறை கடந்து சென்ற பின்பதாக ஒரு புதிய தலைமுறை எழும்பினதாம். இந்த புதிய தலைமுறை தேவனுடைய செயல்களை அறியாமல் இல்லாவிட்டால் அதை மறந்து விட்டு தேவன் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் அற்புதமாக நடத்தி வந்தார், தேவனை பின்பற்றுவதை விட்டுவிட்டு அவன் தன் சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் நடக்க அவன் ஆரம்பிக்கின்றான். ஆனாலும் தேவன் இரக்கம் நிறைந்த தேவனாயிருந்தபடியால் பல நியாயாதிபதிகளை எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் தன் பக்கமாக திருப்பிக் கொள்ள தேவன் பல தேவதாசர்களையும் எழுப்புகின்றார். அந்த நியாயாதிபதிகள் எழும்பும் பொழுது அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு மீண்டும் தேவனிடத்தில் வந்து தேவனோடு கூட நடந்து அந்த நியாயாதிபதி இறந்து கடந்து சென்ற பின்பதாக மீண்டும் அவருடைய பழைய வாழ்விற்கும் பழைய பழக்கத்திற்கும் அவர்கள் திரும்புகின்றதை நாம் அந்த நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கின்றோம். அவன் தன் சொந்த இன்பத்தை தேடுகின்றான், விருப்பத்தை தேடுகின்றான், அவனுடைய சொந்த சித்தத்தை செய்யும்படியாக அவன் செயல்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் தான் நான் சொன்னேன், நியாயாதிபதியின் புஸ்தகம் வேதாகமத்தில் மிக ஒரு சோகமான ஒரு புஸ்தகம் என்று நான் சொல்வேன். ஆனாலும் நாம் நியாயாதிபதியின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலங்களும் அந்த காலத்தை போலதான் இன்றைக்கும் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலர் அவர்களுடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்றார்கள். வெறும் உலகத்தில் இருக்கின்ற மக்கள் மாத்திரமல்ல, தேவனுக்கு பயப்படுகின்ற தேவ பிள்ளைகள் கூட சற்று வழியை தப்பி இன்றைக்கு அவர்களும் தன் விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தில் அவர்கள் நடக்காமல் அவன் தன் விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் நடந்து கொண்டிருப்பதை நாம் இன்றைக்கு காண்கின்றோம். இன்றைக்கு நம்மளுடைய தேசத்திலும் உலகம் என்றும் நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு மிக சமீபமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள், பேசப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறைவேறி கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகையால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதில் மிக உஷாராக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம், விழிப்பாக இருப்பது அவசியம், நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்வது அவசியம். ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்கள் மிக பொல்லாத நாட்கள், மிக இருள் சூழ்ந்த நாட்கள். ஆனாலும்
இந்த நாட்களில் வாழும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த இருள் சூழ்ந்த நாட்களில் தேவனின் வெளிச்சமாக பிரகாசிக்கும்படியாக உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கின்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷமானவர்கள். இந்த நாட்களுக்கென்றே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். தேவ வார்த்தையில இந்த நாட்களில் சம்பவிக்கக்கூடிய காரியங்களை குறித்து கூட அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்தேயுவுக்கு எச்சரிக்கையாக எழுதுகின்றார். கடைசி நாட்களில் மனிதர் எப்படி இருப்பான், எப்படி நடப்பான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய ஆவிக்குரிய குமாரனாகிய திமோத்தேயுவுக்கு அவர் எழுதுகின்றார். அதை வாசிக்கலாமா? 2 திமோத்தேயு 3 வசனத்திலிருந்து 5 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை கொண்டு அவருடைய ஆவிக்குரிய மகனை எச்சரிக்கின்றார். வாசிங்களேன். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பும் உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. எவ்வளோ வார்த்தைகளை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய குமாரன் திமோத்தேயுக்கு எச்சரிக்கை தருகின்றார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டாலும் இன்றைக்கு அந்த வார்த்தைகளுடைய நிறைவேறுதலை இன்றைக்கு நம்மளுடைய தலைமுறையிலும் நம்மளுடைய உலகத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று காலையில் விசேஷமாக இந்த தான் கோத்திரத்தாரை நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை கொண்டு நாம் விசேஷமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். தேவ வார்த்தையில் பல இடங்களில் தேவனுடைய வார்த்தையில் காணப்படுகின்ற சம்பவங்கள் உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக தேவ வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கின்றது. சில சம்பவங்களை நாம் வாசிக்கும் பொழுது மிக கொடூரமாக இருக்கும். இவ்வளோ வேதனையோடு ஜனங்கள் இப்படி செய்திருக்கணுமா, இவ்வளோ வேதனைகளை அவர்கள் சந்தித்திருக்கணுமா என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த சம்பவங்களை தேவ வார்த்தையில் எழுதின நோக்கம் நீங்களும் நானும் அதை வாசித்து நாம் நம்மளுடைய வாழ்வில் அந்தபடி நடவாமல் அதை நாம் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ளும்படியாக தேவ வார்த்தையில் பல சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய வேதாகமத்தில் நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொண்டீர்கள் என்றால் 18வது அதிகாரத்தில் முதல் சில வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தேவ வார்த்தை சொல்லுகின்றது, இந்த தான் கோத்திரத்தார் அவர்களுடைய வாக்குத்தத்த பூமியை அவர்கள் சுதந்தரிக்காமல் இன்னும் தேடி கொண்டிருந்தார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அப்படி என்றால் எல்லா கோத்திரங்களும் அவர்கள் தங்களுடைய சுதந்திர பூமியை பெற்றுக்கொண்டு வசித்து கொண்டிருந்த நாட்களில் இந்த தான் கோத்திரத்தார் இன்னும் அவர்களுடைய சுதந்திர வாக்குத்தத்த பூமியை இன்னும் அவர்கள் சுதந்தரிக்காமல் இன்னும் தேடி கொண்டிருந்தார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அந்த வசனத்தை நாம் இன்னும் கூர்மையாக ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் இங்கே என்ன நடந்தது என்றால், இந்த தான் கோத்திரத்தாருக்கு வாக்குத்தத்த பூமி கொடுக்கப்படாதனால அவர்கள் தேடிக்கொண்டில்லை. அவர்களுக்கு ஏற்கனவே ஆண்டவர் வாக்குத்தத்த பூமியை கொடுத்தும் அது வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் தேவன் தந்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் மறுத்து அவர்கள் இந்த நியாயாதிபதிகள் நடந்த எல்லா மனிதர்களைப் போல அவனவன் தன் சொந்த பிரியத்தின்படி நடக்க ஆரம்பித்தான். இதுதான் தான் கோத்திரத்தாரும் செய்து கொண்டிருந்தார். ஏற்கனவே தேவன் அவர்களுக்கு
ஒரு நல்ல பூமியை அவர்களுக்கு சுதந்திரமாக தேவன் தந்தார். அதை குறித்து நீங்கள் யோசுவா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தில் எல்லா கோத்திரத்திற்கும் கொடுக்கப்பட்ட பொழுது 7வது கோத்திரமாக தான் கோத்திரத்தாருக்கு ஆண்டவர் அந்த வாக்குத்தத்த பூமியை கொடுத்தார் என்று 40வது வசனமும் 41வது வசனமும் நமக்கு அங்கே விளக்குகின்றது. வாசிங்களேன், யோசுவா 19வது அதிகாரம் 40, 41. 7ஆம் சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரத்தின் எல்லையாவது சோரா, எஸ்தாவோல், இப்சேமேஸ். அதை இன்னும் அடுத்த வசனத்திலையும் தொடர்ந்து என்னென்ன எல்லைகளையும் எந்தெந்த இடங்களையும் அங்கே தான் கோத்திரத்தாருக்கு தேவன் தந்தார் என்று மிக தெளிவாக தேவ வார்த்தை நமக்கு அங்கே காமிக்கின்றது. ஆனாலும் நான் சொன்ன மாதிரி இவர்கள் அந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த பூமியை சுதந்திரிக்காததற்கு ஒரு காரணம் இருக்கும் என்றால், அந்த பூமியில் பிலிஸ்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த பிலிஸ்தியர்களை இவர்கள் போய் சண்டை போட்டு யுத்தம் செய்து அவர்களை தோற்கடித்து அந்த பூமியை சுதந்திரிக்கும்படியாக தேவன் அவரிடத்துல எதிர்பார்த்தார். ஆனால் இந்த தான் கோத்திரத்தார் அந்த யுத்தத்தை செய்வதற்கு சோம்பேறியாயிருந்து அவர்கள் எனக்கு இந்த சுதந்திரமே வேண்டான்னு சொல்லிவிட்டு அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். ஸோ எல்லா கோத்திரங்களும் அந்தந்த இடத்தில் அவர்கள் வசிக்க ஆரம்பித்த பின்பதாகவும் இந்த தான் கோத்திரத்தார் மாத்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த பூமியை அவள் சுதந்திரிக்காமல் இருந்தார்கள். அந்த சம்பவம் தான் இந்த நியாயாதிபதிகளின் 18வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அதுவும் 7ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை விதமாக நமக்கு கூறுகின்றது. வாசிங்களே, 18ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அந்த 5 மனுஷரும் புறப்பட்டு லாயிசுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனருடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமெரிக்கையும் சுகமாயிருக்கிறதையும் தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும் அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும் அவர்களுக்கு ஒருவரோடும் கவை காரியம் இல்லை என்பதையும் கண்டு. சானுடைய வார்த்தை சொல்லுகின்றது, இந்த தான் கோத்திரத்திலிருந்து 5 மனிதர்கள் அனுப்பப்பட்டு இந்த லாயிஸ் என்ற பட்டணத்தை போய் வேவு பார்த்தார்களாம். வேவு பார்த்த பொழுது அங்கே வசித்து கொண்டிருந்த ஜனங்கள் அங்கே இந்த சிதோனியர்களுடைய கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று கண்டு அவர்கள் அமைதியும் சமாதானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை பார்த்து அவர்கள் அந்த ஜனக்கூட்டத்தையும் அந்த இடத்தையும் அவர்களுக்கு சுதந்திரமாக மாற்றிக்கொள்ள விரும்பினார்களாம். ஸோ இவர்கள் அங்கே எப்படி நம்ம தேவ வார்த்தையில அந்த 12 வேவுகாரர்கள் எப்படி போய் ஒரு தகவலை கொண்டு வந்தார்களோ, அதே போல தான் கோத்திரத்தாரிலிருந்தும் 5 பேர் போய் வேவு பார்த்து இந்த தகவலை கொண்டு வந்து, ஆம், இந்த பூமி மீண்டும் நம்மளுடைய பார்வைக்கு நம்மளுடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதமாக இருக்கின்றது, தேவன் நமக்கு இதை நிச்சயம் தருவார் என்று நாம் போய் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் தீர்மானம் செய்கின்றார். இந்த வாசித்த வசனத்தில் 3 காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக வைத்து அந்த 3 பாடங்களை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் என்று உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். ஏனென்றால் அந்த 18வது அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவம் அந்த தான் கோத்திரத்தாருடைய எதிர்காலத்தையே மாற்றிவிட்டது. அந்த 18வது அதிகாரத்தில் இவர்கள் செய்த செயலில் நிமித்தம் இந்த தான் கோத்திரத்தாருடைய முழு கோத்திரத்திலே ஒரு மிக பெரிய இழப்பு ஏற்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திற்கு நீங்கள் போனீர்கள் என்றால், வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் நியாய தீர்ப்பு நாள் முடிந்த பின்பதாக இஸ்ரவேல் கோத்திரத்தாரை எப்படி தேவன் ரட்சிப்பார் என்று அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் அங்க எல்லா கோத்திரத்துடைய பட்டியல் கொடுத்த பொழுது ஒரே ஒரு கோத்திரம் மாத்திரம் அங்க காணவில்லை. எந்த கோத்திரம் என்றால் தான் கோத்திரத்தார் அங்கே காணவில்லை. நான் சொல்லுவேன், இந்த 18வது அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தின் நிமித்தம்
இந்த தான் கோத்திரத்தார் அவர்களுடைய இடத்தையும் அவருடைய ஸ்தானத்தையும் இழந்து விட்டார்கள் என்று நான் சொல்லுவேன். ஆகையால் தான் இன்றைக்கு அந்த 7வது வசனம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிக்கையின் வசனமாக இருப்பது மிக அவசியம். இந்த தேவ வார்த்தையில் நாம் பார்க்கும் பொழுது என்னுடைய ஜெபம் பரிசுத்த ஆவியானவர் இன்று இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்கும் என்றால் இன்றைக்கு அதை சரி செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாமும் இந்த தான் கோத்திரத்தாரை போல நம்மளுடைய பெயரையும் நம்மளுடைய இடத்தையும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் சில நேரத்தில் சில கிறிஸ்தவர்கள் யோசிக்கிறான், நான் ரசிக்கப்பட்டா போதும், அவ்வளவுதான், நான் வந்துடும் பரலோகத்துக்கு. இல்லைங்க, பல இடங்களில் தேவ வார்த்தையில எச்சரிக்கையாக சில பழக்க வழக்கங்களை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று தேவ வார்த்தை நமக்கு மிக தெளிவாக நமக்கு போதிக்கின்றது. இதில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜாக்கிரதையா இருப்பது அவசியம். அவனுடைய வாழ்க்கையின் சாட்சியை காத்து கொள்வது அவசியம். ஏதோ இன்று காலையில் இந்த சபை ஆராதனை நீங்கள் அமர்ந்திருக்கின்ற நிமித்தம் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு இடம் நிச்சயம் என்று அல்ல. பரலோகத்தில் உங்களுடைய இடம் நிச்சயமா இருப்பதற்கு 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும். 2வது, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை முடிவு வரையும் வாழ்வது உங்களுடைய நோக்கம், என்னுடைய நோக்கம். இதை நாம் நிறைவேற்றும் பொழுதுதான் தேவ ராஜ்யத்தில் நாம் நித்தியத்தில் வாழ தேவன் நமக்கு அந்த கிருபையை தருவார். இன்றைக்கு இந்த வசனத்தின் முதல் பகுதியை மீண்டும் எனக்கு வாசிக்கும்படியாக நான் கேட்கின்றேன். 18வது அதிகாரத்தில் 7வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்களேன். அப்பொழுது அந்த 5 மனுஷரும் புறப்பட்டு லாயிசுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனியருடைய வழக்கத்தின்படியே. அங்க தேவ வார்த்தை சொல்லுகின்றது, இந்த லாயிஸ் என்ற பட்டணத்திற்கு அவர்கள் போய் பார்த்த பொழுது அங்க வசித்துக் கொண்டிருந்த ஜனங்கள் யாருடைய பழக்கத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால், சிதோனியர் என்ற ஜனக்கூட்டத்தின் பழக்கத்தின்படி வழக்கத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று அவர்கள் கண்டார்களாம். ஆகையால் நான் சொல்வேன், முதலாவது உங்களுக்கும் எனக்கும் நாம் இந்த வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகின்ற பாடமும் எச்சரிக்கையும், இந்த தான் கோத்திரத்தார் இந்த சிதோனியருடைய கலாச்சாரத்தை பின்தொடரும்படியாக தீர்மானம் செய்தார். என்ன செய்தாங்க? சிதோனியருடைய கலாச்சாரத்தை பின்தொடரும்படியாக இவர்கள் தீர்மானம் செய்தார்கள். அவர்கள் வசிக்க தெரிந்து கொண்ட இடம், அவர்கள் இந்த லாயிஸ் என்ற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள், அவர்கள் தனிமையாக வாழ்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் இந்த சீதோனியருடைய அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருந்த ஜனங்களாய் இருந்தபடியால் அவர்களை பார்த்து இவர்கள் விரும்பி அந்த இடத்தை அவர்கள் சுதந்திரமாக எடுத்துக்கொள்ள முயற்சி பண்ணார்கள். அப்படி என்றால் என்ன செய்தார்கள்? அந்த தான் கோத்திரத்தார் தேவனுக்கு பயப்படாத ஒரு ஜனக்கூட்டத்தை பார்த்து, தேவனை வணங்காத ஒரு ஜனக்கூட்டத்தை பார்த்து, தேவனுக்கு இடத்தை தராத ஒரு கலாச்சாரத்தை பார்த்து அதை விரும்பி அவர்களும் பின்பற்றும்படியாக அவர்கள் தீர்மானம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய உடன்படிக்கையில் பிரவேசித்த இந்த இஸ்ரவேல் கோத்திரம் தேவன் கொடுத்த எல்லா கற்பனைகளை உண்மையாக பின்பற்ற வேண்டிய இந்த ஜனக்கூட்டத்தார் இவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தில் நடக்க துவங்கினார்கள். அவர்களுடைய சொந்த கண்களுக்கு எது நன்காக அவர்களுக்கு தோன்றியதோ அதை பின்பற்றும்படியாக அவர்கள் தீர்மானம் செய்தார்கள். ஒரு தேவனை தொழுது கொள்ளாத ஒரு ஜனக்கூட்டத்தை, தேவனுக்கு பயப்படாத ஒரு ஜனக்கூட்டத்தை இந்த தான் கோத்திரத்தார் தான் இஸ்ரவேல் தேசத்திற்குள் இந்த விக்கிரக ஆராதனை கொண்டு வருகின்றார்கள் என்று நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கின்றோம். இந்த முழு அதிகாரத்தை நாம் வாசிக்க நேரம் இல்லை. ஆனால் அந்த முழு அதிகாரத்தை வாசிப்பீர்கள், நீங்கள் வீட்டுக்கு போன பின்பதாக வாசிங்க. அங்க பயங்கரமான சேட்டையை செய்கின்றார்கள் இந்த தான் கோத்திரத்தார். தேவனுக்கு பயப்படாமல் நடக்கின்றார்கள். தேவனுடைய நாமத்தையும் தேவன் தந்திருந்த தெளிவான கட்டளைகளை மீறி நடக்கக்கூடிய ஒரு கோத்திரமாக இருந்தது. இன்றைக்கு இந்த தான் கோத்திரத்தாரை நாம் பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் மிக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அவர்கள்
தேவனுக்கு பயப்படாத ஒரு ஜன கூட்டத்தாரை பார்த்து அவர்களை விரும்பி அவர்களைப் போல இருக்கணும் என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் நம்மளுடைய வாழ்க்கையில யார் செல்வாக்கு உண்டாக்குகின்றார்கள் என்பதை நாம் மிக கவனமாக பார்த்து கொள்வது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில யார் செல்வாக்கு உண்டாக்குகின்றார்கள் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வது அவசியம். நாம் பேசுகின்ற பேச்சு, நாம் நடக்கின்ற நடை, எதை பார்த்து நாம் அந்த மாதிரியை நம்மளுடைய வாழ்க்கையில பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தையில நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, எல்லா காவலினாலும் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. ஏனென்றால் உங்களுடைய இருதயத்திலிருந்து என்ன வருதுங்க? ஜீவ ஊற்று புறப்படுகின்றது என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. அப்படின்னா ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவனுடைய வார்த்தை என்ன எச்சரிக்கையாக தருகின்றது என்றால் நம்மளுடைய இருதயத்தை காத்து கொள்வது அவசியம். அப்படி என்றால் நாம் யாரை பின்பற்றுகின்றோம், யாருடைய முன்மாதிரியை பார்த்து நாம் ரசிக்கின்றோம், யாருடைய வார்த்தைகளுக்கு நாம் நம்மளுடைய செவியை சாய்க்கின்றோம், யாரை பார்த்து நாம் இவங்களுடைய பேச்சு நல்லா இருக்கின்றது, இவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கின்றது, இவங்களை போல நானும் இருந்தால் நல்லா இருக்குமே என்று யாரை பார்த்து இன்றைக்கு நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? என்னால் இந்த தான் கோத்திரத்தார் லாயிஸ் பட்டணத்தில் இருந்த ஜனங்களை பார்த்து அவர்களோ இவர்கள் எவ்வளவு அருமையாக இருக்கின்றார்கள், எவ்வளவு சமாதானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்களைப் போல நாமும் இருக்க விரும்புகின்றோம், இந்த சீதோனியருடைய கலாச்சாரத்தை நாமும் பின்பற்றுவோம் என்றால் இந்த லாயிஸ் பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களைப் போல நாமும் வாழலாம் என்று அவர்கள் யோசித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நாட்களில் பல செல்வாக்கு உண்டாக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கு அநேகர் உண்டு. அதுவும் முக்கியமாக வாலிபர்களுக்கும் இளம் வயது உள்ளவர்களுக்கு இந்த சோஷியல் மீடியா மூலமாக மிக அதிகமாக செல்வாக்கு உண்டாக்கக்கூடிய நபர்கள் உண்டு. இன்றைக்கு இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல இதுக்கு பெயரே கொடுத்திருக்கிறாங்க, இன்ஃப்ளூயன்சர் என்று பெயர். என்னங்க? இன்ஃப்ளூயன்சர். இந்த இன்ஃப்ளூயன்சரோட வேலை என்னன்னா, உங்களையும் என்னையும் அவர்கள் நாம் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், என்னத்தை சாப்பிடணும், என்னத்தை உடுத்தணும், எங்க போகணும் என்று எல்லா விதங்களிலும் நமக்கு செல்வாக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நபராக இருக்கின்றார். இன்றைக்கு பல வாலிபர்கள் இந்த யூடியூபை பார்த்து கொண்டு, இன்ஸ்டாகிராமை பார்த்துக்கொண்டோ அவங்கள மாதிரி நான் இருக்க விரும்புகிறேன், அவங்கள மாதிரி எனக்கு இந்த லட்சக்கணக்கான எனக்கும் ஃபாலோவர்ஸ் வேணும், அவங்கள மாதிரி நானும் பிரபலமாக இருக்க விரும்புகிறேன் என்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாலிபர்கள் அன்றைக்கு தான் கோத்திரத்தாரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதே மனிதர்களைப் போல இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இவர்களைப் போல நானும் இருக்கணும் என்று விரும்பி கொண்டிருக்கின்றார்கள். இதில் நாம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். நான் விசுவாசிக்கின்றேன், நாம் ஒரு விசேஷித்த சந்ததி. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்ததி ஒரு விசேஷமான சந்ததி. ஏனென்றால் நீங்களும் நானும் தான் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை காணக்கூடிய பாக்கியம் உடையவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏனால் இன்றைக்கு பூமியில நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு மிக சமீபமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் சாத்தான் செய்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு செயல் இருக்கும் என்றால் இந்த சந்ததியை எப்படியாவது தேவனிடத்திலிருந்து திருப்பி விடணும், இந்த சந்ததியை எப்படியாவது அவருடைய கவனத்தை தேவனிடத்திலிருந்து சிதறடிக்கப்படணும், அவர்களுடைய நோக்கத்தை மாற்றிவிடணும். தேவன் அவர்கள் வாழ்க்கையில செய்ய சித்தம் கொண்டிருக்கின்ற காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து திருடி விடணும் என்று சத்ரு ஒவ்வொரு நாளும் இந்த சந்ததியோடு போராடி கொண்டிருக்கின்றான். ஐயா ஜாக்கிரதையா இருங்கள், தம்பி ஜாக்கிரதையார், உன் மேல் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய நித்தியத்தை குறித்து இன்றைக்கு ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. சாத்தான் ஒவ்வொரு நாளும் உன்னை எப்படியாவது அந்த நித்தியத்திலிருந்து உன்னை பிரிக்கணும் என்று பல விதத்தில் வலையை வீசி உன்னை ஒவ்வொரு நாளும் அந்த நித்தியத்திலிருந்து உன்னை திருட முயற்சிக்கின்றான். தேவனுடைய நோக்கத்திலிருந்து உன்னை பிரிக்க அவன் முயற்சிக்கின்றான். ஐயா, நம்ம இந்த பூமியில வாழ்ந்தாலும் இந்த பூமிக்காக வாழும்படியாக அழைக்கப்படலைங்க.
நம்ம இந்த பூமியில இருந்தாலும் இந்த பூமிக்கு நம்ம சொந்தம் இல்லைங்க. இந்த உலகத்திற்கு நாம சொந்தம் இல்லைங்க. இந்த உலக தேடுகின்ற காரியங்களை நாம் தேடக்கூடாது. இந்த உலகம் எதை தேடி ஓடுகின்றதோ அதை தேடி ஒரு கிறிஸ்துவன் ஓடக்கூடாது. நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் பரிசுத்த தேவனுடைய ஒரு ஜனக்கூட்டமா இருக்கின்றோம். இன்றைக்கு தேவனுக்காக எழும்பி தேவனுக்காக வைராக்கியமாக வாழக்கூடிய வாலிப தம்பியும் தங்கச்சியும் அதிக தேவைங்க. இந்த நாட்களில், இருள் சூழ்ந்த நாட்களில் எழும்பி நின்று நான் இந்த பூமியை அவர்களைப் போல நேசிப்பதில்லை, என்னுடைய கவனமும் என்னுடைய கண்களும் பரலோகத்தின் மேலும் என்னை அழைத்த தேவன் மேலும் இருக்கின்றது, அவரை நான் பின்தொடருவேன். இந்த பூமி தருகின்ற தற்காலிகமான இன்பங்கள், இந்த பூமி தருகின்ற தற்காலிகமான புகழோ பெயரோ எனக்கு வேண்டாயா. எனக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்கின்றது, எனக்கு ஒரே ஒரு வாழ்வு தான் தரப்பட்டிருக்கின்றது. அந்த வாழ்வை இயேசுவுக்காக, அவருடைய நோக்கங்களுக்காக, அவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தலைமுறையில் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கின்றாரோ அதை நிறைவேற்றும்படியாக நான் வாழ விரும்புகின்றேன். இந்த ஒரு துடிதுடிப்பு ஒவ்வொரு வாலிபனுக்கும் இருக்கணும், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இருக்கணும். வெறும் வாலிபனுக்கு தான் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. இங்க அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள் அவருடைய கண்கள், அவருடைய பார்வை எதை நோக்கி இருக்கணும் என்றால், இந்த பூமியின் கலாச்சாரத்தின் மேல் அல்ல, இந்த பூமியின் இன்பத்தின் மேல் அல்ல, இந்த பூமி தருகின்ற தற்காலிகமான பெயரோ புகழ் மேல் அல்லங்க, தேவன் தருகின்ற நிரந்தரமான வெளியேறப்பட்ட நித்திய ஜீவனும் அவர் தருகின்ற வெளியேறப்பட்ட பரிசின் மேலுதான் நம்முடைய கண்கள் இருப்பு. சாத்தான் மிக தந்திரமானவன். ஒவ்வொரு நாளும் எப்படியாவது உங்களையும் என்னையும் தேவ நோக்கத்திலிருந்து பிரிக்க முயற்சி செய்கின்றான். ஒவ்வொரு நாளும் வலை வீசி உங்களையும் என்னையும் இந்த நித்திய வாழ்விலிருந்து பிரிக்கும்படியாக அவன் முயற்சி செய்கின்றான். நாம் பேதுரு சொல்றாரு, நீங்க அவனுடைய எல்லா தந்திரங்களையும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களே, ஆகையால் ஜாக்கிரதையாருங்கள், விழிப்பாயிருங்கள் என்று பேதுரு சொல்லுகின்றார். சரித்திரத்தில் கிரேக்க நாடில் ஒரு சம்பவம் நடந்தது. கிரேக்க தேசத்தில் இருந்த மக்கள் ஒரு காலத்தில் மிக பெயர் புகழ் பெற்ற போர் வீரர்களாக இருந்தார்கள். ஒரு நாட்களில் இந்த கிரேக்க தேசம் உலகத்தையே ஆழ்ந்து கொண்டிருந்ததாம். ஆகையால் என்ன செய்வார்கள் என்றால், பட்டணமா போய் யுத்தம் செய்து அதை அவர்கள் திருப்பிக் கொள்வார்கள், கிரேக்க தேசத்தோடு சேர்த்துக் கொள்வார்கள். இப்படி நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த கிரேக்க இராணுவம் ஒரு நாளைக்கு இந்த ட்ராய் என்ற ஒரு பட்டணத்தை அவர்கள் சூழ்ந்து பாளையம் இறங்கினார்களாம். இந்த ட்ராய் என்ற பட்டணம் எரிகோ பட்டணத்தை போல மிக உயரமான மதில் கொண்ட ஒரு பட்டணமாக இருந்ததாம். ஆகையால் இந்த கிரேக்க இராணுவம் பாளையம் இறங்கி அந்த பட்டணத்தை சூழ்ந்து, நாம் இதை சுற்றி இருந்தோம் என்றால் எவனும் வெளியே வர முடியாது, வெளியே வர முடியலன்னா சாப்பாடு கிடைக்காது, அவனை சீக்கிரமாக வெளியே வரும் பொழுது அவனை நாம் மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் சுற்றியும் பாளையம் இறங்கினார்களாம். ஆனால் நாட்கள் கடந்து சென்றது. இந்த ட்ராய் பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் மிக புத்திசாலிகளாக இருந்தார்கள். அவர்கள் உள்ளேயே இருந்து எல்லாம் அவர்களுக்கு தேவையான காரியங்களை அவர்கள் பார்த்து கொண்டார்களாம். ஒரு வருடம் கடந்து சென்றதாம், அவர்கள் ஒருவரும் வெளியே வரவில்லையாம். 2 வருடம் போனதாம், 3 வருடம், ஒருத்தனும் வெளியே வரல. இந்த கிரேக்க இராணுவம் வெளியே காத்து கொண்டிருந்தார். எவனா ஒருத்தன் வெளியே வருவான், பசிக்குதுன்னு வருவான், இப்போ கதவை திறந்தானா உள்ளே போய் அத்தனையும் நம்ம எடுத்துடலாம் என்று காத்து கொண்டிருந்தான். சரித்திரம் சொல்லுகின்றது 10 வருடங்கள் கடந்து சென்றதாம். அந்த பட்டணத்தில் இருந்தவர்கள் மிக பாதுகாப்புடன் அந்த மதிலுக்குள் அவர்கள் தங்கியிருந்தார்களாம். இந்த கிரேக்க இராணுவம், சேனை அதை மேற்கொள்ள முடியாமல் இருந்ததாம். 10 வருடங்கள் முடிந்த பின்பதாக இந்த கிரேக்க இராணுவத்தின் ராஜாக்கு ஒரு யோசனை வந்துதான். அவர் அவருடைய பராக்கிரமசாலிகளை அழைத்து அவர் சொன்னார், இதுதான் செய்ய போகிறோம், நம்ம ஒரு மரத்தில்
ஒரு பெரிய ஒரு குதிரையை செய்யலாம். இந்த குதிரையை ஒரு 50 அடி உயரத்திற்கு இந்த குதிரையை செய்து 10 பராக்கிரமசாலிகள் நீங்க இந்த குதிரைக்குள்ள ஏறி உட்கார்ந்துக்கோங்க. இந்த குதிரையை செய்து 10 பராக்கிரமசாலிகள் உள்ள வைத்து கதவை சாற்றி விட்டார்கள். உள்ள வைத்த பின்பதாக என்ன நடந்தது என்றால், முழு சேனையும் இராணுவம் எழும்பி மீண்டும் கடலை நோக்கி போனதாம். அவர்கள் ஏதோ பின்வாங்கி திரும்பியும் அவருடைய சொந்த தேசத்திற்கு போனது போல காட்சி அளித்தார்களாம். இந்த ட்ரோயில் இருந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் இதை பார்த்து கொண்டிருந்து அந்த பெரிய சேனை எழும்பி போவதை பார்த்தோன்னே அவங்க எல்லாரும் மிக சந்தோஷப்பட்டார்கள். பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கை பார்த்துட்டோம். 10 வருஷம் அவனுக்கு முயற்சி பண்ணானுங்க, அவன் ஒவ்வொருத்தம் கூட உள்ள வராமல் நம்ம இவ்வளோ தூரம் அவனை மேற்கொண்டுட்டோம் என்று மிக சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த இராணுவம் எல்லாம் போன பின்பதாக அங்கே ஒரு பெரிய மரம் குதிரை இருந்ததை அவர் பார்த்தாங்களாம். அவங்க யோசித்தாங்களாமா, பரவாயில்ல, அவன் போகும்பொழுது அவன் தோல்வி அடைந்து நமக்கு ஒரு பரிசை கொடுத்துட்டு போயிருக்கிறான். ஆகையால் என்ன பண்ணலான்னா, இவன் போய் கதவை திறந்து அந்த மரக்குதிரையை உள்ளே இழுத்துட்டு வந்து பட்டணத்தின் நடுவில் வைத்தானாம். வைத்த பின்பதாக அன்று ராத்திரியில் ஒரு பெரிய கொண்டாட்டம், 10 வருடத்தில் காணாத ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடினார்கள். இந்த கிரேக்க இராணுவத்தை நாம் ஒரு அம்பை கூட வீசாம நம்ம அவர்களை மேற்கொண்டுட்டோம் என்று கொண்டாடினார்களாம். கொண்டாடின பின்பதாக அவர்கள் தூங்க சென்ற பின்பதாக அந்த மரக்குதிரையிலிருந்து ஒவ்வொரு பராக்கிரமசாலி வெளியே வந்தானா. வெளியே வந்து இந்த மதிலுக்குள் இருந்த தாப்பாலை அவன் திறந்து, கதவை உள்ளிருந்து திறந்து இராணுவத்தை காத்து கொண்டிருந்த இராணுவத்தை வர சொல்லி அந்த முழு பட்டணத்தை அவன் மேற்கொண்டானான். இன்றைக்கு சாத்தான் இப்படிப்பட்ட சேட்டை தான் பலருடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கின்றான். பலருடைய வாழ்க்கையில இந்த தொலைக்காட்சி என்ற பெட்டி ஒரு மரக்குதிரை தான். தொலைபேசி என்ற காரியம் ஒரு மரக்குதிரை தான். தவறான உறவுன்றது ஒரு மரக்குதிரை தான். உங்களுடைய வேலை கூட அவன் ஒரு மரக்குதிரையாக பயன்படுத்தி நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறேன் என்று யோசித்து கொண்டிருக்கின்றீங்க. ஆனால் உள்ள பூந்து கொண்டு உங்களை திருப்பி கொண்டிருக்கின்றான். ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்கள் பொல்லாத நாட்கள். பல விதங்கள் சத்ரு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சாட்சியை இழக்கும்படியாக பலரை எப்படியாவது அவர்களுடைய தெய்வீக நோக்கத்திலிருந்து பிரிக்கணும் என்று அவன் எவ்வளவு தூரம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கலாச்சாரத்தோடு ஒத்து போய் கொண்டிருக்கின்றார்கள். கலாச்சாரத்தை மாற்ற வேண்டியவர்கள் நீங்களும் நானுங்க. கலாச்சாரத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடியவன் இருக்கணும் என்றால் அது தேவ பிள்ளைதான். ஆனால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல தேவ பிள்ளைகள் கலாச்சாரத்தோடு ஒத்து போய் கொண்டிருக்கின்றார். பல தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்று வாயில் தான் சொல்லுகின்றார்களே தவிர அவருடைய வாழ்க்கையிலோ அவருடைய நடக்கையிலோ அந்த அறிகுறி எங்கேயும் காணவில்லை. அவர்கள் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பலரை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பலரிடத்துல போய் கடன் வாங்கி கடனை திருப்பி தருவதற்கு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அந்த கடனை வாங்கி ஏமாற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். பலரை இதை செய்வான் அதை செய்வேன் சொல்லி காசை வாங்கி ஏமாத்தி கொண்டிருக்கின்றார்கள். பலருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய சபையில் இன்னொரு சபையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், இங்க இல்லைங்க. ஐயா அம்மா, இன்றைக்கு தேவ வார்த்தை உங்களை நோக்கியும் என்னை நோக்கியும் வருகின்றது. தான் கோத்திரத்தார் தேவனுடைய வழிகளில் விட்டு அவருடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் நடக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய கண்களுக்கு எது நன்காக தோன்றியதோ அதை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான காரியம்னா, இவர்கள் இந்த லாயிஷ் பட்டணத்துல வசித்து கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து இந்த சீதோனியர் வழிகளை இவர்கள் பின்பற்றினார்கள் என்று அவர்கள் அதை பார்த்து கவரப்பட்டு அவங்க போய் அந்த இடத்தை அவர்கள் சுதந்திரமாக எடுத்துக்கொள்றார்கள். ஆனா வெளிப்புறத்துல அமைதியும் சமாதானமும்
காணப்பட்டாலும் அந்த சீதோனியர் இருந்தார்களே ஒரு பொல்லாத ஜனக்கூட்டமாக இருந்தார்கள். அதை குறித்து இவர்கள் அஜாக்கிரதையா இருந்தார்கள், இந்த தான் கோத்திரத்தார். ஏன்னா சீதோனியர்கள் வெளித்தோற்றத்தில் அமைதியாகவும் சமாதானமாகவும் காணப்பட்டாலும் அந்த தேசத்தில் தேவனுக்கு பயப்படாமல் நடந்தார்கள். அந்த தேசத்தில் விக்கிரக ஆராதனை இருந்தது. இந்த தேசத்தில் தன் பிரியத்திற்கு ஏற்ற விதத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சீதோனியர் ஜனக்கூட்டத்தாரை பற்றி மீண்டும் நாம் 1 ராஜாக்கள்ல 16ஆம் அதிகாரத்தில் இவர்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் இந்த சீதோனியர்களை குறித்து தேவ வார்த்தை விதமாக சொல்லுகிறது. வாசிங்களேன். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியர் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. அவனுடைய வார்த்தை இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த மிக ஒரு பொல்லாத ராஜாவை குறித்து அங்கே எழுதுகின்றது. ஆகாப் என்ற ராஜா யாரை திருமணம் செய்தாருங்க? எசபேல் என்ற ஒரு பெண்மணியை திருமணம் செய்தார். வேதாமத்தில் அல்ல சரித்திரத்திலே, உலக சரித்திரத்திலே மிக பொல்லாத ஒரு பெண்மணி இருக்கணும் என்றால் யாருங்க? எசபேல் என்ற பெண்மணி. இன்றைக்கு யாரும் அவருடைய பிள்ளைக்கு எசபேல் என்று பெயர் சூட்ட மாட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் சபிக்கப்பட்ட பெயர் ஒன்று இருக்கும் என்றால் எசபேல் என்ற பெயர் தான். இந்த எசபேல் என்ற ஸ்திரீ எங்கிருந்து வந்தாங்க? அவங்க அப்பா யாருங்க? சீதோனினுடைய ராஜா தான் எசபேலுடைய அப்பாவா இருந்தார். இப்ப எசபேல் நடக்கும் செய்த காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்ப அவங்க வளர்ந்த இடம் எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் இந்த தான் கோத்திரத்தார் தெரிந்து கொண்டார்கள். ஆகையால் தான் அவர்களுடைய இடத்தை வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இழந்து விடுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் தங்களுடைய கண்களுக்கு எது நன்காக தோன்றியதோ அதற்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் தெரிந்து கொள்ளுதலை செய்ய ஆரம்பித்தார்கள். ஐயாமா ஜாக்கிரதையாருங்கள். என்றைக்கு நாம் தேவ ராஜ்யத்தின் கொள்கைகளை விட்டு நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நம் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அழிவும் தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பும் வர ஆரம்பிக்கும். தேவ பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வழிநடத்தலுக்கும் மிக கவனமாக அவர்கள் செவி கொடுப்பது அவசியம். இந்த தான் கோத்திரத்தார் மற்றும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த பூமியை அவர்கள் எடுத்து, ஆண்டவரே நீர் தந்ததுக்காக நன்றி என்று சுதந்திரித்து அங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் அவங்களுடைய கோத்திரம் அன்றைக்கு இருந்திருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் கொடுத்ததை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவருடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் அவருடைய கண்களுக்கு எது நன்கு தோன்றியதோ அதை தேடி அவர்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அழிவு வர ஆரம்பித்தது. இன்றைக்கு உங்களை நோக்கி என்னை நோக்கி தேவ வார்த்தை எச்சரிக்கையாக வருகின்றது. இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை நமக்காக அல்ல, நம்முடைய இன்பத்திற்காக அல்ல, நம்முடைய பெயருக்காக அல்ல, நம்முடைய புகழுக்காக அல்ல. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரே ஒரு முகாந்திரம் உண்டு. அது தேவன் நம்மை இந்த பூமியில் ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கின்றார். இந்த தலைமுறையில் ஒரு நோக்கத்திற்காக தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கின்றார். இந்த இருள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு வெளிச்சமாக, இருள் நிறைந்த ஒரு உலகத்தில் ஒரு சாட்சியாக, ஒரு வழிகாட்டியாக இருந்து அழிந்து போகின்ற ஜனங்களை பார்த்து இந்த பக்கம் திரும்புங்கள், இந்த பக்கம் திரும்புங்கள், இயேசு அண்டை வாருங்கள், தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையை மாற்றின அதே தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில சாபத்தை முறித்த அதே தேவன் உங்கள் வாழ்க்கையில் சாபத்தை முறிப்பார். என்னுடைய வாழ்க்கையில் அடிமை தனத்திலிருந்து விடுவித்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்தும் அடிமை தனத்தில் விடுவிக்க தேவன் வல்லவராயிருக்கின்றார். எனக்கு இந்த பூமியில ஒரே ஒரு நோக்கையா, எனக்கு இந்த பூமியில ஒரே ஒரு வாஞ்சையா, நான் வாழ்கின்ற நாட்கள் தேவனுக்காக வாழப்படணும், தேவனுடைய வாஞ்சையை நிறைவேற்றணும், தேவனுடைய நோக்கத்தை என்னுடைய நாட்கள் நான் நிறைவேற்றியே தீரணும். எனக்காக அல்ல, தேவன் என்னை அழைத்த அழைப்பின் பரம பந்தயத்தின் பொருளுக்காக நான் ஓடுகின்றேன். ஒவ்வொரு நாளும் எழும்பி ஆண்டவரே என்னுடைய வேலையா இருந்தாலும், நான் வேலை செய்கின்ற ஸ்தலத்தில், என் வியாபாரத்தில், நான் படிக்கின்ற இடத்துல எதை செய்தாலும் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும், உம்முடைய நோக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படணும். எனக்காக நான் வாழ விரும்பலையா, உமக்காக நான் வாழணும்.
எனக்கு இருக்கின்ற கடைசி மூச்சு வரைக்கும், எனக்கு இருக்கின்ற கடைசி ரத்தம் ஓட்டம் வரைக்கும் தேவனுக்காக, இயேசுவுக்காக வைராக்கியமாக என்னுடைய வீடை நான் இழந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய குடும்பத்தை நான் இழந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் போனாலும் பரவாயில்ல, இயேசு ஒருவர் எனக்கு வேண்டும், தேவ ராஜ்யம் எனக்கு வேண்டும். இந்த பூமி தற்காலிகம், நான் இதில் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கென்று ஒரு பரம பூமி ஒன்று இருக்கின்றது. அதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஐயா, எனக்கு வர வேண்டிய சொத்து வரனால பரவாயில்ல வச்சுக்கோங்க. எனக்கு வரக்கூடிய தெய்வீக சொத்து அதை காட்டிலும், நீங்கள் கற்பனை பண்றதை காட்டிலும் அது மிகப்பெரியது. இந்த பூமியில் எனக்கு வீடு கட்டலனாலும் பரவாயில்ல, எனக்கு வர வேண்டியது வரனாலும் பரவாயில்ல, இயேசுவுக்காக வாழ்ந்து ஒத்து போகின்ற ஒரு ஜனக்கூட்டமாய் நாம் மாறிவிடக்கூடாது. ஐயா, நம்ம சபையில, இந்த பூமியில எல்லா குடும்பங்களும் வேலைக்காகவும், பணத்திற்காகவும், அந்தஸ்திற்காகவும், பல பெயருக்காகவும், புகழுக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையும் தங்களுடைய பலத்தையும் தருகின்றார்கள். அப்படிப்பட்ட செயல் தேவ பிள்ளைகள் மத்தியில் காணப்படக்கூடாது. நாம் ஒரு பரம அழைப்பை கொண்டவர்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டம், நம்மேல் தேவ கரம் இருக்கின்றது. இந்த தலைமுறைக்கென்றே தேவன் உங்களை எழுப்பியிருக்கின்றார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னுடைய நண்பர்கள் நடக்கிறதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்காத, நீ சினிமா நடிகரை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்காத. அவங்க இன்றைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. அவருடைய வாழ்க்கையில திருப்தி இல்லை, அவருடைய வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். ஒரு நோக்கம் தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் வைத்திருக்கின்றார். இந்த வாழ்வில் ஏதாவது ஒன்று செய்யணும் என்றால் தேவனுக்காக செய்யப்படுகின்ற காரியம் மாத்திரமே நிலை நிற்கும். இந்த தான் கோத்திரத்தார் தங்களுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டார்கள். ஏன்? ஒரு ஒத்து போகும் ஜனக்கூட்டமாய் மாறிவிட்டார். உலகத்தை பார்த்து கவரப்பட்டார்கள். அவருடைய பழக்க வழக்கங்களை பார்த்து அதை போல நாமும் இருக்கலாமே என்று கவரப்பட்டார்கள். ஆதியாமத்தில் இப்படிப்பட்ட இன்னொரு மனிதனும் இருந்தான். ஆபிரகாமோடு கூட நடந்த ஒரு மனிதன் லோத். தேவனால் அழைக்கப்பட்டவர் ஆபிரகாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவர் மேல் இருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, லோத் அவரோடு சண்டை போட்ட பொழுது ஆபிரகாம் சொல்றே, உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கப்பா. என்ன பண்ணான் லோத்? கண்களை ஏறெடுத்து பார்த்தானா. அவனுக்கு பார்வைக்கு எது பிரியமா இருந்ததோ அதை தெரிந்து கொண்டான். அவன் பார்த்த பொழுது இந்த தான் கோத்திரத்தார போல சோதோமில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் அவனுக்கு மிக பிரியமாய் தெரிந்தார்கள். என்ன பண்ணானா, அவனுடைய கூடாரத்தை சோதோமுக்கு நேராக அவன் ஏற்படுத்தினான் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. என்ன பண்ணாங்க? அதற்கு நேராக தான் அவன் போட்டாங்க கூடாரத்தை. ஆனா சில அதிகாரங்கள் கழித்து லோத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அவன் அதை நோக்கி இல்லை, அதற்குள்ள இருந்தான். அப்படிதாங்க சத்ரு பலருடைய வாழ்க்கையில வஞ்சிக்கிறான். முதல் உங்களை அவங்களை நோக்க வைக்கிறான். நோக்க வைத்த பின்பதாக கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து 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 திடீர்னு நீங்க உள்ள இருக்கிறீங்க. எப்படி உள்ள வந்தேன்னு தெரியல, ஆனா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதுதான் லோத்தருடைய வாழ்க்கையில நடந்தது. ஆபிரகாம் தேவனோடு அவன் போராடும் பொழுது 10 பேருக்காக கெஞ்சினான். அன்று சொல்றாரு, 10 பேர் இருந்தா கூட நான் அந்த சோதோமனை அழிக்காம விட்டுறேன்பா. இந்த மனிதன் அங்க போய் இருந்தானே லோத்து, என்ன பண்ணி கொண்டிருந்தான்? ஒத்து போகின்ற மனிதனாய் மாறிவிட்டான். இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருப்பதாக. நாம் ஒத்து போகும்படியாக இந்த பூமியில வைக்கப்படலைங்க. இந்த பூமிக்கு நாம் சேர்ந்தவர்கள் அல்ல. இந்த பூமிக்கு மேலான ஒரு அழைப்பை உடையவர்கள் நாங்க. இந்த பூமியின் ஆசைகளுக்கும் இந்த பூமியின் இன்பங்களுக்கும் நீங்களும் நானும் விழுந்துடக்கூடாதுங்க. நம்ம மேல ஒரு பரம அழைப்பு இருக்கின்றது. அதை நோக்கி ஒவ்வொருவரும் ஓட தேவன் நமக்கு ஞானத்தை தருவாராக. இன்று தேவனுடைய வார்த்தை தான் கோத்திரத்தாரிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கையாக வருகின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்தில் இவ்விதமாக
அவர் எழுதுகின்றார், வாசிங்களேன். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாய் நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய இலச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இதுதாங்க நம்முடைய நோக்கம். இதுதான் நமக்கு முன்பதாக இருக்க வேண்டிய ஒரு லக்கு என்று நான் சொல்லுவேன். பவுல் சொல்றாரு, நான் பின்பற்றுகின்ற இயேசுவை நீங்கள் பின்பற்றுங்க, என் முன்மாதிரியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். சிலுவைக்கு விரோதமாக அல்ல, விரோதிகளாக அல்ல, உலகத்தின் விருப்பத்திற்காகவும் உலகத்தின் வாஞ்சைகளுக்காகவும் இந்த வாழ்வை வாழாமல் நீங்களும் நானும் பரலோகத்தின் குடிமகன்கள் என்று அறிந்து, நம்மளுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் என்று அறிந்து, நம்மளுடைய வாழ்க்கையின் எடுக்கக்கூடிய எல்லா தீர்மானங்களும் அந்த நித்திய ராஜ்யத்திற்காகவும் அந்த நித்திய ராஜ்யத்தின் அந்த தாக்கத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில எடுக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஐயா, இன்று காலையில தேவ வார்த்தையை கேட்ட நீங்க உங்க இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த மர குதிரையை சத்துரு கொண்டு நிறுத்தி இருக்கின்றானா? உங்கள் வாழ்க்கைக்குள்ள அவன் தவறான பழக்கங்களை கொண்டு, தவறான உறவை கொண்டு, தவறான காரியங்களை கொண்டு தேவனுடைய நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில திருடி கொண்டிருக்கின்றானா? இன்றைக்கு நீங்கள் விழித்து கொள்ளணும். இன்றைக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்களும் நானும் இந்த பூமிக்காக அழைக்கப்படவில்லைங்க. இன்றைக்கு நாம் தான் கோத்திரத்தாரிலிருந்து கற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான முதல் பாடம் இருக்கணும் என்றால், நாம் இந்த உலகத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்காக தேவன் நம்மை இங்கே வைக்கவில்லை. இந்த உலகத்தின் கலாச்சாரத்தோடு ஒத்து போகும்படியாக தேவன் நம்மை இங்கே வைக்கவில்லை. இன்றைக்கு பல விசுவாசிகளுடைய குடும்பத்தில் இன்னும் அந்த பழைய வாழ்க்கையின் கலாச்சாரத்தை தான் இன்னும் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நல்ல நாளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் ஜாதியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் மூட நம்பிக்கைகள் மூலமாக அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அவர்களை பிரியப்படுத்தணும், அந்த சொந்தக்காரை பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும் என்று அவருடைய வாழ்க்கையில தெய்வீக பயத்தில்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க அழைப்பை இழந்து விட்டு மற்ற மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக அந்த ரட்சிப்பின் அந்த வைராக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களை நோக்கி தேவ வார்த்தை இன்று காலையில் வருகின்றது. ஐயா, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஐயா, உங்க பழைய வாழ்விற்கும் பழைய வாழ்வின் பழக்க வழக்கங்களுக்கும் சடங்காச்சாரத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி தேவை. இன்றைக்கு நீங்களும் நானும் ரத்தத்தால மீட்கப்பட்டவர்கள். ஐயா, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜாதி அல்ல. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பழைய பழக்க வழக்கத்தின் சடங்காச்சாரம் நம்மளை பிடித்து வைக்கணும் அவசியம் இல்லை. இயேசு நம்மை விடுவித்திருக்கின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய சொந்தக்காரங்களுக்கும் சாட்சியாக இருக்கும்படியாக தான் தேவன் உங்களை பிரித்தெடுத்தாருங்க. அவங்களோட ஒத்து போவதற்காக, அவங்களை பிரியப்படுத்துவதற்காக, அவங்களை எப்படியாவது நல்ல சந்தோஷமா வைக்கும்படியாக தேவன் உங்களை அழைக்கவில்லைங்க. இயேசு சொன்னார், அந்த பூமிக்கு வந்த பொழுது ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும், ஒரு தாய்க்கும் மகளுக்கும், அண்ணனுக்கும் தம்பிக்கும் பகை உண்டாகும்படியாகவே நான் வந்திருக்கிறேன் சொன்னார். அப்படின்னா கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் போராட்டம் இருக்கதான் செய்யும், நிச்சயம் பலர் எதிர்ப்புகள் வரதான் செய்யும். ஆனால் நீங்களும் நானும் நமக்குள்ள ஒரு நிச்சயம் வேணும். இயேசு என்னை தெரிந்து கொண்டார். நான் சேற்றில் முழுகி கொண்டிருந்தேன், நான் பாவத்தில் முழுகி கொண்டிருந்தேன், நித்திய அழிவை நோக்கி கொண்டு போயிருந்தேன். ஆனா அவர் என்னை தேடி வந்தாருங்க, என்னை தூக்கி எடுத்தாருங்க, என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றினாருங்க. ஆகையால் என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நான் பழைய வாழ்விற்கு திரும்ப மாட்டேன், பழைய பழக்கத்திற்கு நான் திரும்ப மாட்டேன். ஜனங்களை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன். நான் பிரியப்படுத்தக்கூடிய ஒருவர் இருப்பார் என்றால் அவர் என்னுடைய இரட்சகர் இயேசு ஒருவரே. அவருக்காகவே அவரை பிரியப்படுத்தும்படியாக என் வாழ்க்கையை வாழ விரும்புகின்றேன். பலருடைய வாழ்க்கையில இன்றைக்கு சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஒரு கலப்பிடம், பழைய வாழ்வின் பழக்க வழக்கங்கள்,
இன்னும் அந்த சடங்காச்சாரங்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எதை விட்டு தேவன் உங்களை விடுவித்தாரோ அதிலிருந்து விடுதலையாக நில்லுங்க. ஏன் திரும்பி போய் நீங்க உங்களுடைய கட்டுகளை நீங்களே போய் திருப்பி எடுத்துக் கொள்கின்றீர்கள்? ஏன் திருப்பி அந்த பழைய மனப்பான்மைக்குள் போய் கொண்டிருக்கின்றீர்கள்? வாயில தான் ஒரு பேச்சு, ஆனா நடக்கையில வித்தியாசம். வாயில தான் யாரு வேணாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா போய் அந்த குடும்பத்தோட பேசுவோம், நீ என்ன ஜாதி, உனக்கு யாரு, எங்கிருந்து வந்திருக்கிற? ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க தானே, தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க தானே, அவருடைய ரத்தத்தை அவமதிக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யத்துல கிரேக்கரும் அல்ல, யூதரும் அல்ல, புறஜாதியும் அல்ல, ஒரே ஒரு ஜன கூட்டத்தார் மாத்திரம் தான் இருக்கிறாங்க. ரத்தத்தால கழுவப்பட்டவர்கள் ஒருவரே. ஒரு வைராக்கியம் வேணுங்க ஐயா. சிலர் சொல்றாங்க, ஐயோ நான் ஜாதி கேட்காம போயிட்டாங்க, பொண்ணு கொடுக்காம போயிடுவாங்க. கொடுக்க வேண்டாங்க, தனியாவே வாழ்ந்துடுறேன், ஆனா நான் ஒத்து போகின்ற ஒரு ஜன கூட்டமாய் மாற மாட்டேன். கலப்பிடம் பண்ணப்படுகின்ற விசுவாசம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு வைராக்கியம் வேண்டும். ஒரு கிறிஸ்துவனுக்கு ஒரு வைராக்கியம் வேண்டும். என்னுடைய நம்பிக்கைக்காக, என்னுடைய விசுவாசத்திற்காக நான் எல்லாவற்றையும் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஐயா. எனக்கு வேலை வரனாலும் பரவாயில்ல, எனக்கு கடன் தரனாலும் பரவாயில்ல, எனக்கு வர வேண்டியது வரனாலும் பரவாயில்ல, என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள விரும்புறேன், என்னுடைய சாட்சியை நான் காத்துக்கொள்ள விரும்புறேன் ஐயா. இப்படிப்பட்ட ஒரு துடிதுடிப்பு சபையில வேணும் ஐயா. இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த நாட்களில் நம்ம ஒரு வெளிச்சமாய் நிற்கணும் என்றால் இப்படி பகிரங்கமாய் எழும்பி நின்று தேவனுக்காக என் வாழ்க்கையை வாழுவேன் என்று தேவ பிள்ளைகள் எழும்பணும். தேவனுடைய இருதயம் இன்றைக்கு சபையில நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்களை பார்க்கும் பொழுது கட்டாயம் அவருடைய இருதயம் உடைக்கப்படும். வாயில் பேசுகின்ற வார்த்தை ஒன்று, நடக்கின்ற நடை ஒன்று. எப்படியா இந்த உலகத்தை நாம் இயேசுவுக்காக ஆதாயப்படுத்த முடியும்? நமக்குள்ளே ரட்சிப்பின் கனி ஒன்றும் காணாமல் இருந்தா, நாம் இன்னும் சின்ன குழந்தைய போல இன்னும் எனக்கு 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 என்று வாழ்ந்து கொண்டிருந்தா எப்படியே ஐயா ஆண்டவர் உங்களை எடுத்து ஒரு தேசத்துக்கு எப்படி பயன்படுத்துவாரு? ஒரு பட்டணத்தை மாற்றும்படியாக தேவன் உங்களை எப்படி பயன்படுத்துவாரு? நம்முடைய கண்கள் எல்லாம் நம்மேல் தான் பதித்திருக்கின்றதே தவிர அவர் மேலேயோ அவருடைய நோக்கத்தின் மேல பதிக்கப்படவில்லை. தான் கோத்திரத்தாரை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் ஒரு எச்சரிப்பை பெற்றுக்கொள்வது அவசியம். அவர்களைப் போல நாங்கள் ஒத்துப்போகின்ற ஒரு சந்ததியாக இருக்கக்கூடாது. நாங்கள் இயேசுவின் சந்ததியாக இருக்கணும். நாங்கள் ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கணும். தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு சந்ததியாக இருக்கணும். இந்த பெத்தேல் மாநகரத்தில் இருக்கின்ற விசுவாசிகளுக்குள்ள இந்த ஒரு துடிதுடிப்பை பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு பிறப்பிப்பாராக. இந்த வைராக்கியத்தை பிறப்பிப்பாராக. ஒரு குளிர்ந்த ஒரு விசுவாசம் வேண்டாயா, வெதுவெதுப்பான விசுவாசம் வேண்டாயா. ஆண்டவருக்கு அது அருவருப்பு. ஒன்னா சூடாருங்க இல்ல குளிர்ச்சியாருங்க, ரெண்டுக்கும் நடுவுல நீங்க மிதக்கி கொண்டிருக்காதீர்கள். ஒன்னா தேவனுக்காக வைராக்கியமா வாழுங்க, அல்ல வந்த உலகத்துக்கு திரும்பி போங்க. வெளிப்படுத்தல ஆண்டவர் அப்படிதான் சில சபைகளை பார்த்து கடிந்து கொண்டார். இந்த நாட்களில் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய நாட்கள். தேவன் தேடிக்கொண்டிருக்கின்றார். தேசத்திற்கு மத்தியில் நின்று போராடக்கூடிய ஜனங்கள் யார்? தேசத்தின் பாரத்தை சுமக்கக்கூடியவர் யார்? தேவ ராஜ்யத்தின் வாஞ்சையை சுமக்கக்கூடியவர் யார்? அவரை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கின்றார். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் இந்த தான் கோத்திரத்தாருடைய வாழ்க்கையிலிருந்து இன்னும் 2 பாடங்கள் உண்டு. அந்த வசனத்தில் நாம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நாம் அதை பார்ப்போம். என்னோடு கூட தேவ பிரசனத்தில் உங்களை எழுப்பி நிற்கும்படியாக நான் உங்களை அழைக்கின்றேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல பலமாக அசைவாடி கொண்டிருக்கின்றார் என்று நான் உணர்ந்திருக்கின்றேன். பலருடைய இருதயத்தை அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் சுட்டி காமித்து கொண்டிருக்கின்றார். இந்த பாவ உணர்த்துதலை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் சொல்றாரு, இதை மாத்துப்பா,
இதை மாற்றுப்பா. உன் வாழ்க்கையில் நான் நன்மை செய்ய விரும்புகிறேன். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு கேளாதது போல நடந்து போயிடாதீங்க ஐயா. அதை செவி கொடுக்காம நடந்து போயிடாதீங்க ஐயா. அதை போல ஒரு ஐயோ எதுவுமே இல்லை. இன்றைக்கு தேவ வார்த்தை உங்களை அசைக்கட்டும். தேவ வார்த்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக. தேவ பிரசன்னத்தில் நிற்கின்ற தேவ பிள்ளைகள் என்னோடு கூட ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு ஒத்து போகின்ற ஒரு சந்ததியாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு கலப்படம் நிறைந்த ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடாது. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் ஆண்டவரே. நான் அழைக்கப்பட்டவன். நான் பரிசுத்த ஜனக்கூட்டத்தில் ஒருவனாய் இருக்கின்றேன் ஆண்டவரே. நான் செய்கின்ற எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படுவதாக. என் வியாபாரத்தில், என் வேலை ஸ்தலத்தில், நான் படிக்கின்ற கல்லூரியில், நான் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில், எங்கிருந்தாலும் இயேசு என் மூலமாக வெளிப்படுவாராக. என்னுடைய நடக்கை மூலமாக இயேசு வெளிப்படுவாராக. என் சாட்சியை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என்னுடைய சாட்சியை காத்துக்கொள்ள எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எனக்கு தைரியத்தையும் தாங்க ஆண்டவரே. இன்று காலையில் பரிசுத்தாவியானவரே எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஒத்து போகின்ற ஒரு மனப்பான்மை இருந்தால் இன்றைக்கு அது முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் அது முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்காக எழும்பி நின்று உம்முடைய நோக்கங்களுக்காக வாழ ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு வாஞ்சி உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே. இன்று காலையில் இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்வது என்பதாக சேற்றிலிருந்து தூக்குகின்ற இயேசு இங்கே இருக்கின்றார். எப்பேற்பட்ட குழியிலிருந்தும் உங்களை உயர்த்தி உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் ஒருவருக்கே வல்லமையும் அதிகாரம் உண்டு. ஏனென்றால் அவர் மாத்திரமே சிலுவை மரத்தில் உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் மரித்தார். அவருடைய மரணத்தின் மூலமாக பாவத்தை வென்றார். அவர் மீண்டும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த பொழுது அவர் தாவீதின் திறவுகோலை உடையவராய் மாறினார். இன்று காலையில் உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தின் திறவுகோல் இயேசுவின் கையில் இருக்கிறது.